கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஒரு வாரத்துக்கு பிறகு உங்களை பார்ப்பதில் சந்தோஷம். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள். ஒரு வாரம் கழிச்சு தானே பார்க்குறீங்க. போன வாரம் பெற்றோர்கள் செய்ய வேண்டிய, நீங்களும் நானும் பெற்றோராக இருக்கிறோம், நிறையா இருந்தாலும் ஒரு 5 கடமையை அதை தொடர்ந்து அதை செய்யுங்க. அந்த 5 கடமைகளை அதில் ஒரு சிலதை இப்போ கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அடுத்த பிள்ளை கல்யாணம் பண்ணுங்கள். இப்படி அந்த 5 கடமைகளை தொடர்ந்து செய்யுங்க. தினம் ஜெபிக்க வேண்டும். கை கொண்டதை பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? போதிக்க வேண்டும். கண்டித்து சிச்சித்து அன்போடு வளர்க்கணும். அந்த வார்த்தையெல்லாம் கவனிக்கிறீங்களா? ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் 3வது பாயிண்ட் என்னது? கண்டிப்பு இருக்கணும், சிச்சிக்கணும், அதே நேரத்தில் அன்போடு பிள்ளைகளை வளருங்க. இது நீங்கள் செய்ய வேண்டிய பெற்றோர் 3வது கடமை. போன வார செய்தியை நான் தலைப்பை தான் நினைவு போட்டுக்கிறேன். அடுத்து பிள்ளைகளை உங்கள் தகுதி தகுந்த மாதிரி நல்ல காலேஜில் ஸ்கூலில் கஷ்டப்பட்டு நல்லா படிக்க வச்சு அந்த திருமண வயசு வரும்போது பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க? பெற்றோருடைய கடமை திருமணத்தை நடத்தி வைங்க. இப்போ உங்கள் பிள்ளைகள் இருக்கலாம், சில பிள்ளைகள் திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கலாம், அது பெற்றோருடைய கடமை. கடைசியில் பிள்ளைகளுக்காக பொக்கிஷம், சுதந்திரம், சொத்து இதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ண பிறகு நீங்கள் இருக்கிற காலத்திலேயே பாக பிரிவினை அந்த செட்டில்மெண்ட் என்ன செஞ்சிடணும்? நான் போன பிறகு அடிச்சிக்காதீங்கப்பா, இப்போவே அடிச்சுக்கிறீங்க, இன்னும் போன பிறகு இன்னும் அடிச்சுக்குவீங்க, அதில் செய்யாதீங்க, தாப்பா இதான் மகளே இதான் உனக்கு இது அப்படின்னு எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் போன வாரம் செய்தியை கேட்டோம். இப்போ செய்தியினுடைய தலைப்பு, குறிப்பெடுக்கிற நல்ல பழக்கம் இருந்துச்சுன்னா பேனாவை எடுத்து, பேப்பர் எடுத்து, டைரி எடுத்து, நோட்டை எடுத்து. போன வாரம் பெற்றோர்களின் கடமை பார்த்தோம். இப்போ பிள்ளைகளின் கடமை 5. ஏன் பாஸ்டர் 5 சொல்கிறீங்க? உங்கள் மனசில் பதிய தான். இப்படி 5, 3, 4, 7 இதெல்லாம் பெற்றோருக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமை. இன்னும் கூட விளக்கமாக எழுதிக்கலாம். சரி, இப்போ எல்லாருக்கும் பெற்றோர் இருக்கிறாங்க. சிலர் வயசு மூப்பு காரணமாக சிலருக்கு அவங்க இறந்துருக்கலாம். இப்போ எனக்கெல்லாம் அம்மா இல்லை, இப்போ அப்பா இல்லை, இறந்துட்டாங்க வயசான காலத்தில். அதேமாரி இங்கே வந்திருக்கிற சிலருக்கு அம்மா இருக்கலாம், சிலருக்கு அப்பா இருக்கலாம், சிலருக்கு 2 பேருமே இருக்கலாம். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே பெற்றோர்கள் இருக்கிறாங்க. ரைட்டுங்களா? அப்போ நீங்கள்லாம் நம்ம வயசானால் நம்ம பிள்ளைகள். இப்போ அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னா நம்ம திரும்ப அவங்களுக்கு செய்ய முடியாது. அவங்களுக்கு அவங்க கடமை, அந்த நம்ம செய்ய வேண்டிய கடமை அடக்கலாம் பண்ணிட்டோம், நல்ல அடக்கலாம் பண்ணிட்டோம். அதனால் இப்போ அம்மாவோ அப்பாவோ இருந்துச்சுன்னா நீங்கள்லாம் பிள்ளைகள். அப்படின்னா பிள்ளைகள், இந்த செய்தி சின்ன பிள்ளைகளுக்கு மாத்திரம் இல்லை, இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் இந்த செய்தி பிரயோஜனமாக இருக்கும். பெற்றோருக்கு பிள்ளைகள் நாம் செய்ய வேண்டிய கடமைன்னா டியூட்டி, வேலை, பொறுப்பு, அப்படி கூட சொல்லலாம், பொறுப்புன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நான் 5 குறிப்பில் ஒவ்வொரு குறிப்பாக நான் வர விரும்புகிறேன். முதல் குறிப்பு எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1-3. அதில் 2 கடமை அதிலே வந்துடுது. ஒரே வசனத்தில் 2 கடமை. எபேசியர் 6:1-3 வாசிங்க சிஸ்டர். பிள்ளைகளே, உங்கள் நல்ல தெளிவாக வாசிக்கணுமா? நீங்கள் வாசிக்கிறத நம்பி தான் நான் வாசிக்கிறேன். உங்கள் பெற்றாருக்கு, அந்த வார்த்தையெல்லாம் நல்லா ஏற்றி இறக்கிறதெல்லாம் கரெக்டாக சொன்னால் தான் எனக்கு படிக்க முடியும். உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது என்னது? நியாயம். இன்னும் சத்தமா, உனக்கு நன்மை உண்டாகி இருப்பதற்கும், அப்பாடா, பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும். இந்த கும்மு இம்மெல்லாம் நல்லா ப்ரொனன்சியேஷன் நல்லா சொல்லணும். பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான பிள்ளைகளே, உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய 2 கடமையில் முதல் கடமை ஒபீடியன்ஸ் டு பேரண்ட்ஸ். பெற்றாருக்கு என்ன செய்யணும்? நீங்கள் கீழ்ப்படுகிறது, அது உங்கள் கடமை. அவங்க சொல்கிற தீய காரியத்துக்கு அல்ல, கர்த்தருக்குள்ள நல்ல காரியத்தை சொல்லும்போது, நல்ல அறிவுரைகளை சொல்லும்போது, பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் பெற்றோருக்கு என்ன செய்யணும்? கர்த்தருக்குள் கீழ்ப்படியணும். இது என்னது? இது நியாயம். இது என்னது? நியாயம். இப்படி நீங்கள் இப்படி கீழ்ப்படிஞ்சிங்கன்னா ஆசீர்வாதமே அதிலே போட்டிருக்கு. உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? நன்மை உண்டாகும். பூமியில் உங்கள் வாழ்நாள் என்ன செய்யும்?
நீடித்து இருக்கும். பூமியில் வாழ்நாள் நீடித்திருக்க நிறைய காரியம் இருக்குது. பொருளாசை வெறுக்கிறவன் தீர்க்காய்சை பெறுவான், அதெல்லாம் ரெண்டாவது தான். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், அப்பயும் அதனாலையும் ஆயுசு நாட்கள் பெருக பண்ணும். அடுத்து ஏழை ஜனங்களுக்கு சிறுமைப்பட்டவர்களுக்கு தான தர்மம்லாம் பண்ணிங்கன்னா தர்மம் தலை காக்கும், உங்களுக்கு ஆயுசு நாட்கள் என்ன செய்யும்? பெருக பண்ணும். இதெல்லாம் இருந்தாலும் அதில் முதல் காரியம் பெற்றோரை கர்த்தருக்குள், பெற்றாருக்கு நீங்கள் கர்த்தருக்குள் நீங்கள் கீழ்ப்படியும் போது, அந்த கடமையை நீங்கள் செய்யும்போது, டியூட்டியை செய்யும்போது உங்களுக்கு நன்மையும் செய்வார், உங்கள் வாழ்நாள் என்ன செய்வார்? நீடித்திருக்க செய்வார். பாருங்கள், யூதர்கள் 613 கற்பனையை எழுதி வச்சுருக்காங்க. நம்ம பைபிளில் அங்கங்கே கற்பனைகள் இருக்குது. அவங்க அதெல்லாம் செலக்ட் பண்ணி ஏறக்குறைய எத்தனை கற்பனை சொல்லுங்கள் சத்தமாக? 613 கற்பனையை எழுதி வச்சுருக்காங்க. மோசே மூலம் 10 கட்டளை, அந்த இடத்துல 10 கட்டளை வருது. அதனால் 10 கட்டளை மாத்திரம் இல்லை, கற்பனை மாத்திரம் இல்லை, 613. அவங்க ஆர்டர் பண்ணி வச்சுருக்கிறதுல அவங்க முதல் கற்பனை என்ன தெரியுங்களா? பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிக்கணும். அதை தான் ஃபஸ்ட்டில் வச்சுருக்காங்க. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உன் தகப்பனையும் உன் தாய் என்ன செய்ய கனம் பண்ணுங்கன்னு சொல்லி அதை ரெண்டாவது இடத்துல வச்சுருக்காங்க. ஒரு அல்லையா சொல்லாமா? ஆனால் இந்த இடத்துல வாக்குத்தத்தம் உள்ள கற்பனையில் இது என்ன கற்பனையாக வருது? முதலாம் கற்பனையாக வருது. பிரதர், நீங்கள் நிறைய கற்பனையை கடைப்பிடிக்கிறீங்க. அம்மா கவனிங்க, நிறைய கற்பனையை கடைப்பிடிக்கிறீங்க. வாலிப பிள்ளைகளை நீங்கள் நிறைய கற்பனையை கடைப்பிடிக்கிறீங்க. வாலிப மகளை நிறைய கற்பனையை கடைப்பிடிக்கிறீங்க, நல்லது. அதோடு கூட மறக்காமல் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் என்ன செய்யணும்? கீழ்ப்படுகிற அந்த கற்பனை, அந்த டியூட்டியை, அந்த வேலையை நீங்கள் செய்யுங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் மாதிரி. அவர் தெய்வந்தான், மனுஷனாக வந்தார். 30 வருஷம் பெற்றோருக்கு அவர் கீழ்ப்படிந்து இன்னும் 33 வருஷமும் சில கடமையெல்லாம் செஞ்சார். அதை மட்டும் இந்த முதல் குறிப்பில் நான் நினைப்பூட்டுகிறேன். தெய்வம் இயேசுவே கீழ்ப்படிந்தார்னா நீங்களும் நானும் அவர் தான் மாதிரி. பைபிள் அநேக பரிசுத்தவான்கள் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்திருக்காங்க. முதல்ல ஜீசஸை நான் முதல்ல சொல்கிறேன். லூக்கா 2:51. இன்னொருத்தர் லூக்கா 2:51. பின்பு அவர் அவர்களுடைய கூட போய் நாசரத்திலே சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்தார். எவர்களுக்கு? வாலிப பிள்ளைகள்லாம் கவனிங்க. எவர்களுக்கு? யோசேப்புக்கும் மரியாளுக்கும் என்ன செஞ்சார்? ஜீசஸ் கீழ்ப்படிந்திருந்தார். நான் தெய்வம், எனக்கு தான் இந்த யோசேப் மரியாலாம் கீழ்ப்படியணும், நான் ஏதோ குழந்தையா அந்த உலகத்து வர்றதுக்காக தெய்வம் மனுஷனாக வந்திருக்கிறேன், அதனால் எனக்கு தான் கீழ்ப்படும். ஏன்னா தேவன் மனுஷனாக வந்தார். அப்போ உங்களை போல் என்னை போல் குழந்தையா அவரும் பிறந்து அந்த மேரி அம்மா தாலாட்டி, அப்புறம் வாலிப பருவம், அப்புறம் அந்த 30 வயசு வர, அப்புறம் 33 வயசில் தான் இறக்குறார். அப்போ ஜீசஸை குறித்து இங்கே போடப்பட்டிருக்கு. இந்த 12 வயசில் போதகர் நடுவில் இருந்து அந்த பேச்சை கேட்ட யாரும் பிரமிக்கிறாங்க. மாறுதரம் குறித்து அவங்க தேடிட்டு வந்து விசாரத்தோடு அவங்கள தேடினமேன்னு. அப்போ தான் நீங்கள் ஏன் என்னை தேடினீங்க? நான் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னோன்னே தங்களுக்கு அவர்கள் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லாமல் இருக்கும்போது அடுத்த வசனம் 2:51 பின்பு அவர் அவர்களுடைய கூட போய் நாசரேத் ஊரிலே சேர்ந்து அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஜீசஸ் என்ன செஞ்சிருந்தார்? கீழ்ப்படிந்திருந்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, போன வாரம் நீங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய 5 கடமையை பார்த்தோம். இப்போ நீங்களும் பிள்ளைகளாக இருப்பதனால உங்கள் வயசான அம்மா அப்பாவுக்கு, சரி இறந்து போனவங்களை விட்டுருங்க, அது டைம் முடிஞ்சிருச்சு. இப்போ உயிரோட அம்மா இருக்கலாம், அப்பா இருக்கலாம், அல்லது 2 பேர் இருக்கலாம். முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது இதுக்கு நீங்கள் கடைப்பிடிச்சு பாருங்கள். உங்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்வார். உங்கள் வாழ்நாளெல்லாம் என்ன செஞ்சார்? நீடித்திருக்க செய்வார். கடைசி கொடிய காலங்கள் வரும். அந்த கொடிய காலத்தில் 19 அடையாளம் பவுல் 2 தீமோத்தேயு 3 ஏறக்குறைய 19 அடையாளத்தில் ஒன்று கடைசி கால அடையாளம் என்ன தெரியுங்களா? தாய் தகப்பன்மாருக்கு பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டாங்க? கீழ்ப்படிய மாட்டாங்க. 2 தீமோத்தேயு
3ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. எப்படி எனில், ஒருத்தர் வாசிங்க, மனுஷர்கள் தற்பிரியராயும், ஒருத்தர் வாசிங்க, பணப்பிரியராயும், வீம்புக்காரராயும், அகந்தை உள்ளவர்களாயும், தூஷிக்கிறவர்களாயும், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும், நன்றி அறியாதவர்களாயும், இதெல்லாம் இருக்குங்களா? பரிசுத்தம் இல்லாமல் இருப்பாங்க. பிரதர் சிஸ்டர், சுபாவ அன்பு கூட இல்லாமல் இருப்பாங்க. இணங்கியே போக மாட்டாங்க, ஏற்று தான் நிற்பாங்க, அவதூறு செய்வாங்க, இச்சை அடக்கமே இருக்காது. கடைசி கால மக்கள், கடைசி கால மக்கள் கொடுமையாக இருப்பாங்க. நல்லவங்களை பகைப்பாங்க. நீங்கள் நல்லா இருந்தால் உங்களை என்னென்னு செய்வாங்க? ஏன்டா நம்ம நல்லா தானே இருக்கோம், நம்மளை பகைக்கிறாங்கன்னா மக்கள் பகைப்பாங்க. கடைசியாக துரோகியாக இருப்பாங்க, கடைசியாக துணிகரமாக இருப்பாங்க, இருமாப்பாக இருப்பாங்க, தேவ பிரியராக இராமல் சுகோபோக பிரியராக இருப்பாங்க. கடைசியாக தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவளாக இருப்பாங்க. இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. கிரேஸ் ஐபிஎஸ் சபையாரே, எல்லாரையும் நேசிக்கணும், பாவியை நேசிக்கணும். ஆனால் இப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவரோடு பழகினா அந்த சுபாவம் வந்துடும். ஒரு தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாத ஆட்களோடு நீங்கள் பழகுனீங்கன்னா அந்த சுபாவம் உங்களோட வந்துடும். பூவோடு சேர்ந்த நாரும் மனம் கமலும், பன்றியோடு சேர்ந்த கன்றும். நான் சொல்லலை, பழமொழி மட்டும் சத்தமாக வருது. அசன அதுமாரி வரணும். அப்போ ஏறக்குறைய 19 சுபாவங்கள் கடைசி காலத்தில் இந்த தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்கள். 2வது வசனம் பாருங்கள். எப்படி மனுஷன் தற்பிரியர், பணப்பிரியர், வீம்புக்காரர், அகந்தை உள்ளவர், தூஷிக்கிறவர். நம்ம அந்த பாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்குவோம். அதுக்கு தான் 19 வாசித்தேன். தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருப்பாங்க. ஆனால் அப்படி நம்ம இருக்கக்கூடாது. உலகத்தான் இருந்துட்டு போட்டோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம உங்கள் அம்மா அப்பாவுக்கு நல்ல காரியத்துக்கு, அவங்க சொல்கிற கெட்ட காரியத்துக்கு கீழ்ப்படியக்கூடாது. அதனால தான் கர்த்தருக்குள் கீழ்ப்படி. அந்த வசனத்தெல்லாம் கவனிக்கணும். அதனால் அப்பாடா அம்மா அப்பா சொல்கிறதெல்லாம் கேட்கணும்னு சொன்னோன்னே நாளைக்கே சர்ச்சுக்கு போக வேண்டாம். பாஸ்டர் நீங்கள் தானே சொன்னீங்க, வசனம் சொன்னிச்சு அந்த தாயை கீழ்ப்படினு, அதனால் நான் கீழ்ப்படி. அப்படிலாம் கீழ்ப்படியக்கூடாது. புரியுதுங்களா? தப்பாக வசனத்தை எழுதக்கூடாது. கர்த்தருக்குள்ளே என்ன செய்யணும்? நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா ஆண்டவர் உங்களை நன்மை செய்வார். நல்ல தீர்க்காயுச கர்த்தர் என்ன செய்வார்? பூமியில் உங்கள் வாழ்நாட்கள் நீடித்திருக்க ஆண்டவர் செய்வார். நீங்கள் அந்த 10 கட்டளை கூட எடுக்க வேண்டாம். வாசிக்கும்போது முதல்ல 4 கட்டளை தேவனோடு இருக்கிற காரியம், அப்புறம் 6 காரியம் மனுஷனோடு. அதுலேயும் அங்கே 10 கட்டளையிலையும் தாய் தகப்பன்மார்களுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும், கனம் பண்ணணும். உன் தந்தை தாயை கனம் பண்ண சொல்லி அங்கேயும் மோசே மூலம் நியாயப்பிரமாணத்தில் சட்டத்தில் எழுதியிருக்கிறதை பார்க்குறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கீழ்ப்படிதல் என்பது அவமானம் அல்ல. ஜீசஸ் கீழ்ப்படிந்தார். மற்ற அநேக காரியத்துக்கு பிதாவுக்கு கற்பனைகள் கட்டளை கீழ்ப்படிந்தது போல் இந்த கற்பனைக்கும் அவர் என்ன செஞ்சிருந்தார்? கீழ்ப்படிந்தார். கடைசியில் ஜீசஸ் பாருங்கள், அந்த சிலுவையில் இருக்கும்போது கூட அவங்க அப்பா அதுக்குள்ளே இறந்துட்டார். ஜோசப் கார்பெண்டர் வேலை ஜீசஸ் செஞ்சார், தச்சு வேலை. ஆனால் கடைசி நேரத்தில் இவர் மகனாக இருந்தார். இவர் தான் மூத்த மகனாக இருந்தார். அதுக்கப்புறம் மரியாளுக்கு சில ஆண்கள் சில பெண்கள் பிறந்திருக்காங்க. பைபிள் ஆதார வசனம் இருக்கிறது. அப்போ தாய்க்கு மகனை பிரிகிற துக்கம். யோவானுக்கு ஜீசஸ் தாயை போல இருந்தார், மார்பில் சாய்ந்திர அளவுக்கு. அப்போ 2 பேருக்கும் அவர் சொல்கிற ஒரு காரியம், சிலுவையில் உயிர் விட போகும்போது தாயை பார்த்து அதோ உன் மகன், யோவானை பார்த்து அதோ உன் தாய். சரிங்களா? அப்போ கூட தாயை அனாதையாக விட்டுட்டு போகல. சிலுவையில் கூட உயிர் போகும்போது கூட அந்த குடும்ப பொறுப்பு. அப்போ 30-33 வயசு வரைக்கும் ஊழியத்தில் பாதையில் வந்தாலும் அப்பா அம்மாவை கீழ்ப்படுகிற காரியத்தில், நல்ல காரியத்தில் அவர் கீழ்ப்படிந்திருந்தார்னு பார்க்குறோம். அதே 6ஆம் அதிகாரத்தில் இன்னொரு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று, தந்தை தாய் என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். கனம். சிலர்லாம் பாருங்கள், வீட்டுக்கு அன்னை இல்லைன்னு வச்சுருப்பாங்க. என்ன இல்லம்? அன்னை இல்லைன்னு. இருப்பதோ அனாதை இல்லம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? வீட்டுக்கு என்ன பேர் வைப்பாங்க? அன்னை இல்லம். அப்போல்லாம் தாயை மதித்தாங்க. ஆனால் கொஞ்ச காலம் என்ன ஆச்சுன்னு தெரியல,
ஆனால் அந்த தாய் இப்போ இருப்பதோ அனாதை இல்லம். இதெல்லாம் உலகத்தானுக்கு, நமக்கு அல்ல. அப்போ தந்தை தாயை கனம் பண்ணுறதில் நல்லா கவனிங்க. முதல்ல பிரதர் சிஸ்டர் வார்த்தையில் கனம் பண்ணணும். வாலிப தம்பி, உங்கள் அம்மாவை கனம் பண்ணணும், உங்கள் அப்பாவை கனம் பண்ணணும். நீங்கள் திருமணமாகி உங்களுக்கு வயசானாலும் உங்களுக்கு அம்மா இருந்தா அப்பா இருந்தா கனம் பண்ணணும். அடுத்து உங்கள் மாமியார் மாமனாரை, தகப்பனா தாயா, உறவுக்கு வேணால் மாமனார் மாமியாராக இருக்கலாம், அவங்களும் உங்களுக்கு தாய் தகப்பன். அப்போ தாயாகிய மாமியாராகிய தாயை கனம் பண்ணணும், மாமனாராகிய தகப்பனை கனம் பண்ணணும். உங்கள் சொந்த தாயை என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். உங்கள் சொந்த தகப்பனை என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். குறிப்பாக வார்த்தையினால் கனம் பண்ணணும். திருப்புங்க ஏசையா, முத்தான வசனம். ஏசை இதுவரை அப்படி செஞ்சுருந்தா இனி செய்யாதீங்க. ஏசையா 45:10. ஏசையா ஒரு வாலிப தம்பி வாசிங்களே, பெரியவங்களே வாசிக்கிறோம். ஏசையா 45:10. சீக்கிரம். இத்தனை பேர் இருக்கீங்களே, என்ன திருப்புறீங்களே? யார் வாசிக்கிறா? தகப்பனை நோக்கி ஏன் ஜெனிப்பித்தா என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றா என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோனா ஆபத்து. ஆபத்து வருமா? ஐயோனா என்னது? ஆபத்து வருமா? இப்போ தகப்பனை நோக்கி ஏன் என்னை ஜெனிப்பித்த, தாயை நோக்கி ஏன் என்ன பெற்ற. இன்னும் சில பெற்றோரும் ஒன்றை பெற்றதுக்கு உரலை, அங்கேயும் சும்மா இல்லை, ரெண்டும் தாயும் பிள்ளைக்கு போட்டி தான். ஒன்றை பெற்றதுக்கு இப்போ வரமாட்டேங்குதே பேச்சு, பார்த்தீங்களா? ஒரு கல்லை பெற்றிருக்கலாம், பித்த மனம் பித்து பிள்ளை மனம் கல். சோதரி இதெல்லாம் சொல்கிறது ஜோக்குக்காக சொல்கிறேன், ஆனால் வசனம் தான் உங்களுக்கு பேசும். அந்த பாயிண்ட்டு தான் ரொம்ப முக்கியம். அது போர் அடிக்காமல் இருக்க தான் சில காரியங்கள் என்ன செய்கிறோம், தூங்காமல் இருக்க சில காரியத்தை என்ன செய்கிறோம், சொல்லுகிறோம். அப்போ தகப்பனை நோக்கி ஏன் என்னை ஜெனிப்பித்த, தாயை நோக்கி ஏன் என் பெற்ற. ஒருவேளை இதுவரை நீங்கள் சொல்லியிருந்தாலும் கோபத்தில் அந்த வார்த்தைக்காக ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, இனி என் தகப்பனை தாயன் வார்த்தையை நான் என்ன செய்வேன், நான் கனம் பண்ணுவேன்னு நீங்கள் கனம் பண்ணி பாருங்கள். உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். குடும்ப ஆசீர்வாதத்துக்கு இது முக்கியம். பெற்றோர்களாகி நீங்கள் பிள்ளைகளுக்கு போன வாரம் 5 கடமைகளை செய்கிறீங்க, நல்லது. அப்போ பிள்ளைகளாகிய நீங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு என்ன செய்யணும்? இந்த 5 கடமையில் 2வது கடமை என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். தாயை போற்றி வீழ்ந்தவனும் இல்லை, தந்தையை தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை. ஆமாவா இல்லைங்களா? சத்தமாக சொல்லுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தந்தை தாயை கனம் பண்ணணும். கனம் பண்ணணும். அது ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய, பெற்றோர்கள் செய்ய வேண்டிய 2வது வேலை, கடமை, அவங்கள நல்லா ஹானர் பண்ணணும். ஹானர். நீங்களும் நல்ல கனத்துக்குரியவராக இருக்குன்னு சொல்லி பெற்றோர்கள் பிள்ளைய பெற்றெடுத்து, ஒரு காய்ச்சல் வந்துருச்சுன்னா தாய்மார்கள் தூங்காமல் எவ்வளோ அந்த பிள்ளைகளுக்கு விழித்திருந்து, தந்தைமார்கள் நம்ம படுற கஷ்டம் பிள்ளைகள் படக்கூடாது என்று சொல்லி கடும் உழைத்து வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை கண்ணும் கருத்துமாய் பாதுகாத்து. பிள்ளைகளே நல்லா கவனிங்க, என்னை கவனிங்க, கீழே பார்க்காதீங்க. உங்களை கண்ணும் கருத்துமாய் கவனித்து, உங்களுக்கு நல்ல போசாக்கு உணவு கொடுத்து, முட்டையை கொடுத்து, ஆம்பளட்டை கொடுத்து, ஊட்டி விட்டு, காலேஜ் படிக்கிற வரைக்கும் அவசரமாக காலேஜ் போகும்போது புள்ள பசியில் போனால் சுருண்டு வந்துடுவானேன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி ஊட்டி விடுற தாய்மார்கள்லாம் இருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு ஊட்டி விட்டு நல்லா விதவிதமாக ட்ரெஸ்ஸு கொடுத்து உங்களை அழகு பார்த்து. ஆமாவா இல்லைங்களா? பார்த்தீங்களா? ஒருத்தர் தான் அம்மாங்கிறாங்க. நன்றியை மறக்கக்கூடாது தாய் தகப்பன. அவங்க இப்போ வேணால் ஏதாவது நம்மளுக்கு ஏட்டி போட்டிக்கு பண்ணலாம். அவங்க தகுந்த மாதிரி நம்மளை பழக்க வச்சு, படிக்க வச்சு, கல்யாணம் பண்ணி வச்சு, அப்புறம் வேலைக்கு போனாலும் பேர பிள்ளைய பார்த்துக்கிட்டு எவ்வளவு நல்ல வேலைக்கு என் புள்ள டீச்சர் அப்படி கனமாக சொல்லுவாங்க. என் புள்ள ப்ரொஃபஸர், என் புள்ள டாக்டர், என் புள்ள ஆஃபீஸர். இப்படி அந்த கணத்துக்குரிய காரியங்களை நம்ம இந்த அளவுக்கு கனமாக இருப்பதற்கு கர்த்தர் தான். ஆனால் பெற்றோருடைய பங்கு இருக்குது
பிள்ளைகளை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அவர்கள் நம்மை கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி இவ்வளோ காரியத்தை செய்யும்போது அவர்கள் வயசான காலத்தில் பெற்றோர் குழந்தை. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள். வயசான காலத்தில் அம்மா அப்பா குழந்தை. சொல்லுங்கள் குளிக்க சொல்லுங்கள். வயசான காலத்தில் அம்மா அப்பா யார்? குழந்தை. எப்படி நம்ம குழந்தையாக இருந்து பெரியவங்களாக வந்தோம் பார்த்தீங்களா? அப்போ நமக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவங்க செஞ்சாங்கல்ல, போன வாரம் பார்த்தோமில்ல செய்தியில். அப்போ இப்போ அவங்க குழந்தையாக மாறிக்கிட்டே வர்றாங்க. நீங்கள் ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா நானும் வரேன்னு சொல்லுவாங்க. நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் நானும் வரேன்னு சொல்லுவாங்க. அப்படியே சின்ன பிள்ளை போல் அவங்க சுபாவம் அப்படி என்ன செய்கிறோம், சின்ன பிள்ளை மாதிரி சுபாவம் இருக்கும். அப்போ அன்பு தேவ பிள்ளைகள், நீங்கள் பெற்றோரை நீங்கள் கனம் பண்ணணும். நீங்கள் ராஜாவாக இருக்கலாம், முதலமைச்சராக இருக்கலாம், நீங்கள் பெரிய அதிகாரியாக இருக்கலாம். ஆனால் அந்த உயர்வுக்கு உங்களுக்காக ஜெபித்தது, உங்களுக்காக ஒருவேளை அவங்க ரட்சிக்கப்படாவிட்டாலும் அந்த ஜெபிக்காட்டினால் மற்ற காரியங்களை செஞ்சாங்களே, கடமைகளை செஞ்சாங்களே, அந்த காரியத்தினால தான் எத்தனை ஸ்கூலில் அப்பா அம்மா சில காரியங்களில் நீங்களாக வேற வரைக்கும் ஏறி இறங்கியிருப்பாங்க. உங்களோடு கூட என்ன செஞ்சுருப்பாங்க, வந்திருப்பாங்க. 1 சாமுவேல் 2:19. 1 சாமுவேல் 2:19 எடுத்து படிங்க. 1 சாமுவேல் 2:19. அவனுடைய தாய் சிஸ்டர் நான் என்ன சொன்னேன்? 1 சாமுவேல் சொல்லிட்டேன்னா 1 ராஜாக்கள் 2:19. ஓகே சிஸ்டர், நான் மாற்றி சொல்லிட்டேன். 1 ராஜாக்கள், அந்த கனம் பண்ணுறதுக்கு இது ஒரு பாயிண்ட்டுக்காக. 1 சாலமோனை குறித்து வரும். 1 ராஜாக்கள் 2:19. ஓகே படிங்க. பச்சைபால்னு வரும். பச்சைபால் அதோனியாவுக்காக ராஜாவாகிய சாலமோனிடத்தில் பேசும்படி என்ன செய்கிறாரு? இப்போ அம்மா போகிறாங்க அதோனியாவுக்காக. அவர் கேட்டது தப்பு. கடைசியில் தகப்பனுடைய மனைவி என்ன செய்கிறாரு, கேட்க போகிறாரு. அவர் வயசாயிருச்சு, நல்ல அழகுள்ள ஸ்திரியை கொண்டு வராங்க. அப்போ அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அப்படி கேட்க வராரு. சரி, அந்த மேட்ரை விட்டுருவோம். அந்த கணம் பண்ணுறதை நான் சொல்ல வரேன். வாசிங்க சிஸ்டர். பேச போனால் கவனிக்கிறீங்களா? அதுக்கு தான் உட்காந்தேன். இப்படி யாராவது செய்வீங்களா? அது வரட்டும், அது போட்டும். அம்மாவை கண்ட உடனே ராஜா ஒரு சாலமோன் என்ன செய்கிறாரு, ஆசனத்தை விட்டு, சொந்த அம்மா தானே உட்காந்துருக்கலாம், தப்பா இல்லை, அந்த கனப்படுத்துறதுக்காக சொல்ல வரேன். எழுந்து நின்று எதிர்கொண்டு வந்து யாரை வணங்கி, தாயை வணங்கி தன் சிங்காசனத்தின் மேலே மறுபடியும் உட்காந்து வலதுபுறம் இன்னொரு சீட்டு போட்டு, அம்மா நீங்கள் என்ன செய்யுங்க, உட்காருங்கன்னு சொல்லி அவளுக்கு ஒரு ஆசனத்தை வைத்தான். இது என்னங்க, தாய் என்ன செய்கிறது, கனப்படுத்துறது. இப்போ உங்கள் தாய் அழகு இல்லாமல் இருக்கலாம், முடி நரைச்சிருக்கலாம். சொல்கிறது புரியுதா பெற்றோர்களே? வயசாக இருக்கலாம், இப்போ அவங்களால முடியாமல் இருக்கலாம். நான் சொல்கிறது 2 குடும்பத்திலையும், மாமனார் மாமியார் சரி, உங்கள் சொந்த தாய் தகப்பனி சரி, நீங்கள் 2 பேரும் உங்களுக்கு தாய் 2 தகப்பன், பாரபட்சம் இல்லாதபடி நீங்கள் கனம் பண்ணுங்க. உங்களை ஆண்டவர் எல்லா இடத்திலும் கனம் பண்ணுவார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நல்லா பலத்த கைகளை தட்டி. நீங்கள் போகிற இடங்களில், சபையில், சமுதாயத்தில் உங்களை என்ன செய்வார், ஆண்டவர் கனப்படுத்துவார். சாலமோன் அப்படியே உலகம் முழுவதும் மற்றவங்க கனப்படுத்துறதுக்கு பல காரணத்தில் ஒன்று, தந்தை தாய் என்ன செஞ்சார், கனம் பண்ணார். அப்பா சொல்கிறார், என்னை சர்ச்சு கட்ட வேண்டான்ட்டு சொல்லிட்டாருப்பா, நான் சேர்த்து வச்சுருக்கேன், நீ கட்டு, உன் காலத்தில் ஆண்டவர் ஆஸ்வதிப்பார்னோன்னு அதை ஒபே பண்ணி, இல்லைப்பா நான்லாம் சர்ச்சு கட்ட மாட்டேன் அப்படிலாம் சொல்லலை. அந்த அப்பா சொல்லிட்டு சாகும்போது சொல்லிட்டு போன காரியத்தை, அந்த அடுத்த காரியத்தை அவர் இடம் வாங்கிட்டாரு, சேர்த்தும் வச்சிட்டாரு. சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டுறார். புத்திமதியெல்லாம் சொல்கிறார். இதாங்க தாய் தகப்பனை என்ன செய்யுது, கனம் பண்ணுறது. அப்துல் கலாம் ஜனாதிபதியாக வந்து 150வது ஆண்டில் ஜென் ஜோசப் அங்கே தான் படித்தார். அப்துல் கலாம் எங்கே படித்தார் சொல்லுங்கள் சத்தமாக? சென்ட் ஜோசப்பில். உதாரணத்தின் மூலம் ஆண்டவர் பேசுவார், கவனிங்க.
அப்போ கலெக்டர் மற்ற அவர்களோடு கூட எல்லாரும் வரும்போது அதில் ஒரு வார்த்தையை பதிவு செய்தார் அப்துல் கலாம், முன்னாள் ஜனாதிபதி மறைந்த. ராமநாதபுரத்திலே படிக்கும்போது பேப்பர் வீடு வீடாக போய் அப்படி படித்தேன், என் தாய் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். நான் இந்த அளவுக்கு முதல் குடிமகனாய் இந்தியாவிலே இப்படி ஒரு ஜனாதிபதியாக இருப்பதற்கு காரணம் மாணவ செல்வங்களே. மாணவர்கிட்ட பேசும்போது, ஸ்டூடெண்ட்டை, காலேஜ் ஸ்டூடெண்ட்டை பேசும்போது, இந்த அளவுக்கு உயர்வுக்கு காரணம் என்னுடைய ஏழை தாய். ஒரு அலையிலையா சொல்லாமா? என்னுடைய ஏழை தாய் என்று சொல்லி மாணவர்கள் மத்தியிலே தான் பேப்பர், அது ப்ரெஸ்டீஜாக நினைக்கல. சிலர்லாம் வளர்ந்து வந்த காரியத்தை மறந்துட்டு கொஞ்சம் பணம் வந்த பிறகு, வீடு வந்த பிறகு பழைய காரியத்தில் என்ன செஞ்சிருவாங்க? மறந்துடுவாங்க. அப்துல் கலாம் கடைசி வரை எளிமையாக இருந்தார். அதனால தான் அவர் அடக்க ஆராதனையில் மாணவ செல்வங்கள்லாம் என்ன செஞ்சாங்க? திரண்டார்கள். நியூஸில் பார்த்துருப்பீங்கள. இன்றைக்கும் அப்துல் கலாமை எத்தனையோ ஜனாதிபதி வந்தாங்க, சில பேரே நமக்கு தெரியல, பேரே வாயில் நுழைய மாட்டுக்குது. ஆனால் மரித்தும் இன்னும் என்ன செய்கிறார்? ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் அப்துல் கலாம், டாக்டர் அப்துல் கலாம் இன்னும் பேசுவதற்கு காரணம் தாயை கனப்படுத்தினார். உலகத்தில் துயரமான கண்ணீர் தாயின் கண்ணீர். எழுதி வச்சுக்கங்க, குறிப்பெடுக்கிறவங்க. இறுதிய பலகையில் பசுமர தாணி போல எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எக்காரணத்தை கொண்டு உன் தாய் தந்தை கண்ணீர் வடிக்க நாம் காரணமாக இருக்கக்கூடாது. கனம் பண்ணுங்க, கனம் பண்ணுங்க. இது நீங்கள் செய்ய வேண்டிய இரண்டாவது கடமை. மூன்றாவது ஒரு கடமை, யூனிட்டி வித் யுவர் பேரண்ட்ஸ். பெற்றோரிடம் சேர்ந்தே இருங்கள். மூணாவது குறிப்பு எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் செய்ய வேண்டிய, பிள்ளைகளே செய்ய வேண்டிய கடமை, ஒருவேளை வேலை நிமித்தம் நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க, அப்போ அப்பா அம்மா தனியாக இருக்கிறாங்க, அதை நான் சொல்லலை. நீங்கள் வேலை நிமித்தம் இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு வீடு பார்க்குறீங்க, அங்கே வேலை செய்கிறீங்க. ஆனால் அது பிரிந்திருப்பதல்ல. உலகப்பிரமாணம் பிரிந்திருந்தாலும் அவங்களோட ஒரு ஐக்கியம் இருக்கணும். தந்தையும் தாயும் விட்டு மனைவியோட இசைந்திருப்பான்னு சொல்லிட்டு தாயை தகப்பனை வெறுத்துட்டு மனைவியோட இசைந்திருக்க பைபிள் சொல்லலை. ரெண்டு கண்ணு பக்கத்தில் கை கொண்டு சொல்லுங்க. தாய் ஒரு கண்ணு, தாரம் ஒரு கண். உலகத்தார கூட சொல்லாங்க, தாய்க்கு பின் தாரம். அப்போ அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு, மனைவிக்கு செய்ய வேண்டிய, புருஷன்மார்களே கடமை என்னது உண்டு. மனைவிமார்களே நீங்களும் உங்கள் புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமை உண்டு. உங்கள் மாமியாராகிய அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன செய்ய உண்டு. இந்த மூணாவது குறிப்பில் நகோமி குடும்பத்தை நான் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். எடுக்க வேண்டாம், நகோமின்னு மட்டும் போட்டுருங்க. ஏற்கனவே பெத்லஹேம்லேருந்து எங்கே போனாங்க? மோவாபு போனாங்க. 10 வருஷம் சஞ்சரித்தாங்க. ஃபஸ்ட்டு கணவர் இறக்குறார். அந்த சம்பவத்தை நான் சுருக்கமாக சொல்கிறேன். ரூத்து புத்தகத்தை யாரும் எடுக்க மாட்டா, கவனிங்க, என்னை கவனிங்க. கணவர் இறக்குறார், வேதனை. பெத்லஹேமில் பஞ்சம், அப்பத்தின் வீட்டில். திடீரென்று ரூத்தினுடைய கணவர் மக்லோன், அடுத்து கிளியோன், 2 பேரும் அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே இறக்குறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு குடும்பத்தில் 3 வீடோ, மாமியாரும் விதவை, மூத்த மருமகளும் விதவை, இளைய மருமகளும் விதவை. ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் அப்படி இருந்தாவே நம்மளால் தாங்கிக்க முடியல. யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த குடும்பத்தில் 3 பேரும் விடும். தெரியும், சரி, பஞ்செல்லாம் தெரியுது, வர்றாங்க. இல்லை கவனிங்க, இந்த மாமியார் மருமகளை அல்ல, மகளாக டீல் பண்ணுறதை பார்க்குறோம். ரூத்தும் மாமியாரா அல்ல, தாயாக. இல்லை கவனிக்கிறீங்களா? இப்படி இந்த கடமைகளை ஒருவருக்கொருவர் செய்ததுனால நீங்கள் அந்த அதிகாரத்தை பாருங்கள். பெரிய கோடீஸ்வரன், எங்க ஒரு விதவைக்கு கோடீஸ்வரன் யாராவது ஏற்றுக்குவாங்களா? ஆனால் அந்த ரூத்துடைய அந்த தீர்மானம், அம்மா நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே தான் நான் வருவேன், அம்மா நீங்கள் எங்கே தங்குறீங்களோ அங்கே தான் தங்குவேன், அம்மா நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போகிறீங்களோ. இன்றைக்கி மாமியார் வந்தால் மருமகள் சர்ச்சுக்கு வர்றதில்லை, அந்த சர்ச்சுக்கு மருமகள் வந்தால் மாமியார் வர்றதில்லை.
ஒரு பெரிய நம்ம சபை 50-60 பேர், ஒரு பெரிய சர்ச்சில் ஒரு பாஸ்டர் இந்த ரூத்தை பிரசங்கம் பண்ணிவிட்டு, நான் நகோமியை மாதிரி இருக்கிறேன், ரூத்தை மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க எழுந்து நில்லுங்கன்னு சொன்னோன்னே, நான் சொல்கிறது ஆயிரக்கணக்கான 2000-3000 பேர் நிறைய மாமியார் மருமகள்லாம் சபைக்கு வந்திருக்காங்க குடும்பமாக. ரூத்தை போல் நகோமியை போல் இருக்கிறவங்க எழுந்து இப்போ மருமக போய் மாமியாரை முத்தம் செய்யணும் இப்படின்னு அந்த பாஸ்டர் சொல்லிட்டார். இப்போ நான் சொல்ல போகிறேன், கொஞ்சம் பேராக இருந்தாலும் மருமகளாக வெள்ளியா அப்பாடா, இல்லை என் பிள்ளை சின்ன பிள்ளையா வரும், ஒரு நாள் மருமக வரும், ரெடியாக இருக்குது, பிறந்து ரெடியாக இருக்குது, வந்துடும், மருமகன் வந்துடுவார், மகள் வந்துடுவார். சரி போகட்டும். ஏங்க அவ்வளோ ஆயிரக்கணக்கான பேரில் ஒரு ரூத்து ஒரு நகோமி தான் எழுந்து நின்னாங்க. உடனே போய் மருமகள் மாமியார் என்ன செய்கிறாங்க, முத்தம் செஞ்சாங்க. பலத்த கைகள் தட்டி அவங்கள என்கரேஜ் பண்ணிவிட்டு, இது மாதிரி அநேக மாமியார் மருமகள் இந்த திருச்சபையில் எழும்பணும், இவங்க ஒரு முன்மாதிரியாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த செய்தியை அன்னைக்கு அங்கே நிறைவு செய்தா. அப்படி இருந்ததுனால அந்த கூட்டு குடும்பமாக அந்த மாமியாரை விடவே இல்லைங்க. கல்யாணம் ஆகி போவான் கோடீஸ்வரன், கல்யாணம் ஆனாலும் பாட்டி நீ பாட்டி ஆகிட்ட, நீ ஒரு வீடை பார்த்துன்னு சொல்லுவேன்டா, அதே வீட்டில் இருந்து அந்த குழந்தை பிறந்தோன்னே மடியில் வச்சு நகோமி என்ன செய்கிறாங்க, வளர்ந்து ஒரு கூட்டு குடும்பமாக என்ன செய்கிறத இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பிரிந்து இருக்குல்ல. என் அன்பு தேவ பிள்ளைகளை, வேலை நிமித்தம் உங்கள் அம்மா அப்பா பிரிந்திருந்தாலும் அவங்கள ஒரே மட்டும் பிரிக்கிறக்கூடாது. ஒரு 2 மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, அதை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஒருவேளை அவங்களுக்கு பென்ஷன் வரலாம், அவங்களுக்கு பணம் இருக்கலாம், உங்கள் பணத்தை விட நீங்கள் அவங்களோடு நேரத்தை கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுகிறத தான் என்ன செய்கிறாங்க பெற்றோர்கள் விரும்புகிறாங்க. சேர்ந்தே இருங்க. யூனிட்டி வித் யுவர் பேரண்ட்ஸ். பெற்றோருடன் சேர்ந்தே இருங்க. வேலை நிமித்தம் ஒரு வேளை அவங்க கொஞ்சம் இப்போ எனக்கு கொஞ்சம் வயசு நல்லா இருக்குப்பா, கொஞ்சம் சமைச்சிக்கிறப்பா, நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்கப்பா, நீங்கள் ஒரு தனி வீடு பார்த்து இருங்கப்பா, ஆனால் இருங்க தப்பா இல்லை. ஆனால் ஒரு ஐக்கியம் இருக்கணும். மாமனார் மாமியார் அங்கே போகணும், 2 நாள் தங்கணும். அவங்க என்ன செய்யணும், மருமக வீட்டில் மகன் வீட்டில் வந்து என்ன செய்யணும், தங்கணும். ஒரு குழம்பு வச்சா, ஒரு நல்லது வச்சா, ஒரு பிரியாணி செஞ்சால் என்ன செய்யணும், அப்படி கொடுக்கணும். இந்த கடமையை நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க, செஞ்சுக்கிட்டே இருங்க. ஒரு உதாரணத்தை சொல்லி நான் அடுத்த குறிப்புக்கு நேராய் நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. ஒரு முறை ஒரு தாய், அப்பா அல்ல, குழந்தைய கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. இந்த பிரிஞ்சு இருக்கிறதுக்கு சொல்ல வரேன் உதாரணம், ஒவ்வொன்றுக்கும் உதாரணம். அப்போ 5வது படிக்கும்போது அவனை நல்லா படிக்கிறான். டீச்சர்ஸ் எல்லாம் பேரண்ட்ஸை கூப்பிடும்போது எல்லோரும் பெற்றோரை கூப்பிட்டு வராங்க, இவன் அம்மாவை கூப்பிடவே இல்லை. அடுத்து 8வது அதுமாரி நல்ல மார்க் வாங்கும்போது எல்லா பெற்றோரும் வரும்போது அம்மாவை கூப்பிடவே இல்லை. அதேமாரி 10th +2 காலேஜ் எந்த ஃபங்க்ஷன்லேயும் அம்மாவை கூப்பிட்டுட்டு, ஆனால் கூப்பிட்டு வர சொல்லுவாங்க பெற்றோரை, ஆனால் இவன் என்ன செய்ய மாட்டான், கூப்பிட்டே வரமாட்டான். அடுத்து படித்து வெளிநாட்டில் நல்ல வேலை, நல்ல வேலை வேலை கிடச்சி குழந்தை அப்பையும் இங்கே வரவே இல்லை, அப்படியே பிரிஞ்சு போயிட்டார். அப்போ அந்த குழந்தை 3 வயசு குழந்தை, அந்த பாட்டிக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். அப்பா ஒரு ஃபோனு பண்ணி அந்த பிள்ளைய பேரப்பிள்ளை என்னோட என்ன செய்ய, நீ பேச வைப்பா அப்படின்னு சொல்லும்போது அப்பவும் செய்யவே இல்லை. அப்போ தான் அது வரைக்கும் உண்மையை சொல்லாத அந்த தாய் வேறு வழி இல்லாமல் ஓப்பனாக கேட்டாங்க, ஏப்பா இப்படி படிக்கிற காலத்துலேயும் என்னை எல்லார் பெற்றோர்களும் மத்தியில் கூப்பிடலை, இப்போ வெளிநாட்டுக்கு நீ போயிட்ட, வேறு பிள்ளையும் நீ பேச வைக்கல, பிரிக்கிற, நீயும் பேசலை. கண்ணீரோடு அந்த தாய் கேட்கும்போது, அம்மா இப்படி ஃபங்க்ஷனில் கூப்பிடும்போது உங்கள் அப்பா என்னென்னா கலெக்டர், இன்ஜினியர், டாக்டர், ப்ரொஃபஸர் இப்படிலாம் சொல்லும்போது எங்கள் அம்மா ஒரு கண் இல்லை, ஒரு பொட்டை கண், ஒரு கண் இல்லைன்னு சொன்னால் அது எனக்கு என்னவாக இருக்கும், அவமானமாக இருக்கும், இன்சல்ட்டாக இருக்கும். ஒருவேளை பசங்கள்லாம் பொட்டை கண்ணு தாயுடைய மகன்னு சொல்லுவாங்க, கேலி கிண்டெல்லாம் பேசுவாங்க. அதனால தாம்மா நான் உங்களை அழைக்கலை, உங்கள் மனசும் வேதனைப்படும். ஆனால் இவர் உண்மையில் தாய் என்ன செய்கிறாரு, ஒதுக்கிறது ஒரு பக்கம், இப்படியும் நாசுக்காக சொல்கிறத பார்க்குறோம். இப்போ தான் தாய் சொல்கிறாங்க, தம்பி ரைட்டுப்பா, இப்போ நான் ஒரு உண்மையை சொல்கிறேன், இப்போ
இப்போ 3 வயசு உன் குழந்தைக்கு ஆகுது. இதேமாரி நீ 3 வயசில் இருக்கும்போது விளையாடும்போது கீழே விழுந்து குச்சி என்ன செஞ்சிருச்சு, உன் கண்ணில் குத்தி டாக்டர்கிட்ட ஐ டாக்டர்கிட்ட போயிட்டு பண்ணி உன் கண்ணே செப்டிக் ஆகி கெட்டு போய் உன் கண்ணே என்ன செஞ்சிருச்சு, பொட்டை கண்ணாக போயிடுச்சு. 3 வயசில் நிறைய டாக்டர்கிட்ட போனேன், செலவழித்தேன். ஐயோ என் பிள்ளை சின்ன வயசில் 3 வயசுலேயே இப்படி ஒத்த கண்ணனா போகிறானே அப்படின்னு சொல்லும்போது டாக்டருக்கு ஆலோசனை சொன்னாங்க, கண் தானே யாராவது பண்ணுறவங்க இருந்துச்சுன்னா ஒரு கண்ணு கிடச்சிச்சின்னா உன் பிள்ளைக்கு என்ன செய்வோம், கண்ணை பொருத்தி வச்சுருவோம், ஒரு கண்ணு நல்லா இருக்குது அப்படின்னு. எவ்வளோ பேர்கிட்ட டொனேஷன் அங்கே எங்கெல்லாம் கேட்டால் கண் தானம் கிடைக்கவே இல்லை. கடைசியாக அந்த அம்மா என்ன நடந்தது என்ன தெரியுங்களா, உங்களுக்கு வேறு தெரிஞ்சிருக்கலாம் அந்த கதை. தான் கண்ணையே டாக்டர் என்ன செஞ்சாங்க, ஆப்ரேஷன் பண்ண வச்சு அந்த கண்ணை 3 வயசில் மகனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி இவங்க ஒற்றை கண்ணு போயிடுச்சு. இப்போ பிள்ளைக்கு 2 கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் அந்த உண்மையை சொன்னாங்க. இப்போ வேணா நீ என் கண்ணால் என் பேரப்பிள்ளைய பார்க்காம நீ விடலாம், ஆனால் என் கண்ணு பார்க்குது. மகனே உன்கிட்ட இருக்கிற கண்ணு யார் கண்ணு, அது என் கண்ணுப்பா. நீ வேணா என்ன செய்யலாம், பெற்றோரை விட்டு பிரிஞ்சு போகலாம், ஆனால் என் கண்ணு என்ன செய்யுது, உலகப்பிரமான நேரடியாக வந்து நான் பார்க்கல இன்னொரு கண்ணால், ஆனால் என் கண்ணு தான் இப்போ உன்கிட்ட இருக்கணும்னு அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பார்த்தீங்களா? பெற்றோர்களே, உங்கள் பெற்றோரிடம் சேர்ந்தே இருங்கள். வேறு வேலை அவங்களுக்கு பலன் இருக்கிற வரைக்கும் தனியாக இருக்கட்டும். வயசான காலத்தில், அதுதான் அடுத்த குறிப்பு. அடுத்த 4வது என்ன தெரியுங்களா, ஆதியாகமம் 46:29. சீக்கிரம், ஆதியாகமம் 46:29. அதில் ஒரு குறிப்பை சொல்ல விரும்புகிறேன். பிள்ளைகள், நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய 4வது கடமை, டியூட்டி. யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அவனை கண்டு யாக்கோப்புடைய கழுத்தை கட்டி கொண்டு வெகு நேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான். தொடர்ந்து படித்து பாருங்க, நான் காரியத்தை சுருக்கிறேன். இப்போ யோசேப்பு பிரிஞ்சு இருக்கிறாரு, அப்புறம் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வந்துடுறாரு. இப்போ அவங்க இருக்கிற இடத்துலலாம் பஞ்சத்து நிமித்த சகோதரெலாம் அனுப்புகிறாரு. அந்த சம்பவம்லாம் அவங்களுக்கு தெரியும். நான் பெற்றோரை பராமரிக்கிற காரியம் 4வது காரியம், அதுக்காக இதை சொல்ல விரும்புகிறேன். அப்போ பார்வோன்ட்ட வந்த பிறகு பார்வோன் கேட்குறாரு, வயசு என்ன யாக்கோப் அப்படின்னு கேட்கும்போது, நான் பரதேசியாக சஞ்சரித்த வயசு இப்போ எனக்கு எத்தனையாவது 100. அவர் சொல்கிறார் பாருங்கள், 47ஆம் அதிகாரம் 8-9 பாருங்கள். பார்வோன் யாக்கோப்பை நோக்கி, உமக்கு வயது என்ன என்று கேட்டான். அதற்கு யாக்கோப்பு, நான் பரதேசியாக சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம். இப்போ 130 வயசில், 130 வயசுனா பாருங்கள் வயசானவர் யாக்கோப்பு. இப்போ 130 வயசில் ஜோசப் இறந்துட்டார்னு நினச்சாரு. இப்போ உயிரோடு இருக்கிறாரு, கட்டுப்பிடிச்சு அழுது. இப்போ சந்திச்சிட்டாங்க 130 வயசில். இப்போ இதே அதிகாரத்தில் ஆதியாகமம் 40:28 பாருங்க. யாக்கோப்பு எகிப்து தேசத்திலே 17 வருஷம் இருந்தான். யாக்கோப்புடைய ஆயுசு நாட்கள் 147. எல்லாம் கவனிங்க, 17 வருஷம் அப்பா என்கிட்ட தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பாவை பராமரித்தார், பெற்றோரை பராமரித்தார். ஒரு அலையிலையா சொல்லாமா? என் அன்பு சகோதரனை குறிப்பெடுக்கிற அன்பு சகோதரனே, கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரியே, வயசான காலத்தில் குழந்தையிலிருந்து இத்தனை வயசு வரைக்கும் உங்களை ஆளாக்கி பராமரித்த உங்கள் அன்பு தாய் தகப்பனுக்கு வயசான காலத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? பராமரிக்கணும். அதனால தான் உங்களுக்கு உயர்வு, அதனால தான் உங்களுக்கு ப்ரொமோஷன். அவங்க வயிற்ற கட்டி வாயை கட்டி கஷ்டப்பட்டு வெத்தவர் சிந்தி சில தியாகங்கள் செய்ததுனால தான் மேன்மை. இது என்னால் ஆனது என்று ஒதுக்கிவிட முடியாது. தாய் தகப்பன்மாருக்கு அதில் ஒரு பங்கு உண்டு. அவங்க ரிச்சிக்கப்படாவிட்டாலும் என் புள்ள நல்லா இருக்குன்னு நினைக்கிற தாய் தகப்பன்மார்கள் உண்டு. அப்போ 17 வருஷம் பராமரித்தா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, சகோதரர்களையும் பராமரித்தார். அவர் ஆண்டவர் நல்ல உயர்த்தி வச்சிருந்தார். இன்னைக்கு உயர்வு வந்த பிறகு பெற்றோர்களை அற்பமாக நினைக்கிறாங்க. ஒரு வேதனையான வசனம்
ஆனால் சில காரியங்களை நான் சொல்லி தான் ஆகணும். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. இந்த யோசேப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நீதிமொழிகள் திருப்புங்க. நீதிமொழிகள் திருப்புங்க. நீங்கள் நீதிமொழிகளை நீங்கள் பார்க்கும்போது தாய் தகப்பனை குறித்து நிறைய காரியங்கள் அங்கே இருந்தாலும் அந்த தாய் தகப்பனை தூசிக்கிறவங்களை கண்ணு என்ன செய்யும்? கழுகுடைய கண். அந்த வசனத்தை நீங்கள் எடுத்தால் நீங்கள் வாசிக்கலாம். எத்தனாவது வசனம் சிஸ்டர்? என்ன சிஸ்டர்? தேங்க்யூ சிஸ்டர். எடுங்க 30ஆம் அதிகாரம். ஓகே, தேங்க்யூ. 30:17 தான். இப்போ வாசிங்க சிஸ்டர். தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளை அசட்ட பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும். எவ்வளோ வேதனையான காரியம். இப்படி ஒரு காரியம் யாருக்கும் வந்துடக்கூடாது திருச்சபை மக்களுக்கு. யோசேப்பு பரியாசம் பண்ணல, அவர் அப்பாவை பராமரித்தார். அந்த கோசே நாடு இருக்கிற இடத்துல, அந்த ஊரில் எகிப்தில் செழிப்பான நாட்டை கொடுத்து நல்ல மரியாதை கொடுத்து 17 வருஷம் பிரிஞ்சிருந்து செத்துப்போனான்னு நினச்ச யோசேப்போட, இப்படி தாங்க உங்கள் பெற்றோரை நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணும்? நீங்கள் பராமரிக்கணும். பராமரிக்கணும். இந்த இதில் என்னுடைய சாட்சியை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். தேவ சன்னிதானத்தில் இருக்கிறேன். என்னுடைய தாய் தகப்பனை நானும் என் துணைவியாரும் பிள்ளைகளும் மனசாட்சி போதிக்கிறோம். மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் எங்களால் இயன்ற வரை அவர்களை நாங்கள் பராமரித்தோம். அவங்க கஷ்டப்பட்டு, என் தகப்பனார் ஃபார்மர், விவசாயி, கஷ்டப்பட்டு உழைத்து என்னை படிக்க வைத்தார். என் அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைத்தாங்க, அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஊரில் எங்கள் அம்மாவும் இவ்வளவு கஷ்டப்பட்டு 2 பேரும் கவர்மெண்ட் வேலை கிடையாது, சாதாரண வேலைகள், காட்டு வேலை. அதை நான் நினைக்கிறேன். அந்த அடக்க ஆராதனையில் அதை நினைத்து தான். எங்கள் அப்பா நல்லா பக்திக்குரியவர், ஆவிக்குரியவர். என் தாய் அப்படி இல்லாவிட்டாலும் அவருடைய உழைப்பு. ஒரு கடன் வாங்கிட்டு அந்த கடனை அடைச்சா தான் அவங்களுக்கு என்ன, அது நிம்மதியாக இருக்கும். கடன் படக்கூடாது. என் பிள்ளைகள் கடனோடு இருக்கக்கூடாது. தங்களால் இயன்றதை செய்தார்கள். அவர்கள் வயதான காலத்தில் என் தகப்பனை என்னால் இயன்ற வரைக்கும் அந்த கொஞ்சம் வருமானத்தை வைத்து, சர்ச்சு காசை எடுத்து அப்பாவை கவனிக்கலை, எனக்குன்னு வருகிற பர்சனல் காணிக்கையை வைத்து ஹாஸ்பிட்டலில் வைத்து, சிஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் வைத்து என்னால் இயன்ற வரைக்கும். இதுமாரி ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு முடிஞ்ச உடனே சாப்பாடு கொண்டு போகணும். வீட்டுக்கு வருவேன், உடனே ஒரு ஃபோன் வரும், அட்வான்ஸ் கட்டுங்கன்னு சொல்லி. என்னால் இயன்ற வரை அவரை சிஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் கவனிக்க உதவி செய்தார். அப்படி என்னால் இயன்றதை நான் செஞ்சதுனால, அதே சிஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் 51 நாள் நான் படுத்த படுக்கையாக கிடக்கும்போது என் பிள்ளை, என் மனைவி, என் மகள், அப்போ திருமணம் ஆகலை, இப்போ தானே, என்னை பராமரித்தார்கள். ஒரு அலையிலையா சொல்கிறாமா? நம்ம அப்பா அம்மாவுக்கு என்ன பராமரிக்கிறோமோ, நமக்கு ஒரு ஆபத்து வரும்போது, நமக்கு வரும்போது அடுத்து நம்முடைய பிள்ளைகள் நம்ம என்ன செய்வாங்க? பராமரிக்கிற அளவுக்கு செய்வாங்க. இந்த கொரோனாவில் இருக்கும்போதும் ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய விசுவாசிகள் நீங்களும் என்னுடைய கற்பப்பிறப்பான பிள்ளைகளும் பராமரித்தார்கள். பராமரித்தார்கள், செபித்தார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவுக்கு செய்கிற காரியங்கள் அடுத்து உங்கள் பிள்ளைகள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். உங்கள் பாட்டியை எப்படி நடத்துகிறீங்க, உங்கள் தாத்தாவை எப்படி நடத்துகிறீங்க, இன்னொரு அங்கிட்டு அந்த சைடு எப்படி நடத்துகிறீங்கன்னு. அப்போ முன்மாதிரியாக பெற்றோர்கள் நம்ம இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம இப்போ இளமையாக இருக்கலாம், நமக்கும் வயசாகும், 40 ஆகும், 50 ஆகும், 60 ஆகாதா, ஆகாத மாதிரி உட்காந்துருக்கீங்க, 70 ஆகும், பலத்தின் மிகுதி 80 ஆகும். சிறு குழந்தைகளைப் போல் நாமும் மாறுவோம். மென்டாலிட்டி, மனநிலை மாறும். சரீரத்தில் சில காரியங்கள் வரும்.
அப்போ நம்ம பெற்றோர்களை நம்ம செய்யும்போது பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளை ஆட்டோமேட்டிக்காகவே அவங்கள செய்கிற அளவுக்கு கர்த்தர் செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நல்ல சத்தமா? என்னங்க தெரில, எனக்கு நிறைய உதாரணம் வந்துக்கிட்டே இருக்கு. எத்தனை பேர் எழுதுறீங்கன்னு தெரில, கவனிக்கிறீங்க சில. டீச்சர், 2 பேருமே டீச்சர். அம்மாவும் டீச்சர், அப்பாவும் டீச்சர். ரிட்டையர்டு, வயசாயிருச்சு. ஒரே மகன் அமெரிக்காவில் ஐடியில் வேலை செய்கிறார். அங்கே போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டார். நல்லா கவனிங்க. அப்பா அம்மாவை பார்க்கவே வரல, ஃபோன் பேசுறது இல்லை. திடீரென்று அப்பா இறந்து விட்ட செய்தி மகனுக்கு கிடைக்கிறது. அமெரிக்காவிலேருந்து வருக, ஃப்ளைட்டில் வர 18 மணி நேரம் ஆகும், மணிக்கணக்கான நேரம் ஆகும். உடனே வர முடியாது, ஃப்ளைட் கிடைக்கணும். ஃப்ரிஷரில் அந்த தகப்பனுடைய பாடி என்ன செஞ்சுருக்காங்க, வச்சுக்கிட்டு இருக்காங்க. மருமகள் வரல, பேரப்பிள்ளை வரல. சரி, சூழ்நிலை காரணம் விசா கிடைக்கல, ஏதோ மகனாவது வந்தார். பாடியை வந்து அடக்கம் பண்ணி அந்த சடங்கு அந்த காரியங்கள்லாம் செஞ்சுட்டு, அந்த காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு, என்ன தெரியுங்களா, வீடு நடந்த சம்பவம் 4 கோடி ரூபாய் போகும். எத்தனை கோடி சொல்லுங்கள் சத்தம்மா? 4 கோடி ரூபாவை அதெல்லாம் முடித்த பிறகு ஆளை பேசிட்டு வந்து அப்படியே விற்றுட்டு, அப்படியே அம்மா அங்கே வாங்க, இங்கே பாருங்கள் பேச்சை, இங்கே இருந்தால் நான் உங்களை வச்சுக்குவேன். இப்போ நான் இருக்கிறது எங்கே? அமெரிக்காவில் இருக்கிறேன். ஏன் அம்மாவை 4 கோடியில் அமெரிக்காவை என்ன செய்யலாம்? அட்லீஸ்ட் ஒரு டூரிஸ்ட் விசாத கூட்டு என்ன செய்யலாம், போயிட்டு கொஞ்ச நாள் வச்சுட்டு திரும்ப என்ன செய்யலாம், வரலாம். இவருக்கு பணம் தான் தேவை, கோடிக்கணக்கான பணம் தான் தேவை. அம்மா உங்களுக்கு ஒரு குறையும் இல்லைம்மா, பக்கத்தில் நம்ம ஊரில் நல்ல டவுன் முதியோர் இல்லை, நல்லா டிவி வச்சு நல்ல சாப்பாடு, நான்வெஜ்ஜியா வெஜ்ஜியா என்ன சாப்பாடு, ஒரு குறையும் இல்லாமல் தனி ரூமில் நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் நல்லா இருக்கலாம். மாதம் மாதம் நான் என்ன செய்கிறேன், இப்போவும் அட்வான்ஸ் கட்டுறேன், மாதம் மாதம் அங்கேருந்து என்ன செய்கிறேன், பணத்தெல்லாம் கட்டிறேன்னு சொல்லி அம்மாவுக்கு விருப்பம் இல்லைண்ணா, இல்லைப்பா, ஏன்னா அந்த வீடு இருந்தாலும் அந்த வீட்டில் இருந்திருப்பாங்க, அந்த வீட்டையும் விற்று 4 கோடிக்கு. ஆசிரியர் 2 பேருமே இவ்வளோ படிக்க வச்சு இன்றைக்கி அமெரிக்காவில் உயர்ந்திருப்பதற்கு காரணம் தாயினுடைய அந்த உழைப்பு, தந்தையினுடைய வேர்வை. 2 பேருமே வேலை செஞ்சு தான் உயர்வு, வேர்வை செஞ்சு தான் சம்பாதிச்சு இந்த காரியத்தை செஞ்சாங்க. பிள்ளைய உயர்த்தணும், நல்லா இருக்கணும். நான் மருமக வந்த பிறகு, பணம் வந்த பிறகு, வேலை வந்த பிறகு பெற்றோரை பராமரிக்காமல் முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு போனதுனால இவர் இங்கிருந்து மறுபடியும் போகிறார். மனைவிக்கு ஸ்வீட்டு இதெல்லாம் போயிட்டு வந்து இந்த ஸ்வீட்டெல்லாம் சாப்பாட்டில் வையுங்கும்போது மருமகள் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த காரியத்தை முடிச்சுட்டு வந்தீங்க, முதியோர் இல்லத்தில் விட்டீங்க, முதியோர் இல்லத்தில் போனோன்னு உங்கள் அம்மாவும் என்ன செஞ்சிட்டாங்க, இறந்துட்டாங்கங்கிற நியூஸு நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. எப்படிங்க நான் ஸ்வீட்டு வைக்கிறது? பார்த்தீங்களா? அந்த 4 கோடி பணத்தை வச்சு என்னங்க செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்க. இப்படி நிறையா உதாரணங்களை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 4வது பராமரிக்கணும், அப்புறம் 5ஐயும் கரெக்டாக சொல்லிடுறேன். கடைசி என்ன தெரியுங்களா, அவங்க வயசான காலத்தில் பெற்றோரை நல்லடக்கம் என்ன செய்யணும், பண்ணணும். நான் முற்பிதாகிய 3 பேரை கரெக்டாக சொல்கிறேன். அப்படி திருப்புங்க. ஆதியாகமத்தில் நிறையா சொல்லலாம். யோசிப்பு உங்களை ஒரு 4 பேரை மட்டும் நான் சொல்கிறேன். ஆதியாகமம் 25 எடுங்க, வேகமாக எடுங்க. ஆதியாகமம் 25. இப்போ ஆபிரகாமுக்கு 175 வயசு, இப்போ மரிச்சிட்டார். ஆதியாகமம் 25:8-9 பாருங்கள். நேரத்தை கருதி நானே வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. நானே வாசிக்கிறேன். 25:8-9 நீங்கள் மட்டும் எடுத்து கவனிச்சா போதும். பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நர வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான். ஆதியாகமம் 25:9 பாருங்க. அவன் குமாரராகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் மம்ரேக்கு எதிரே ஏத்தியனான அந்த சோகாரின் குமாரனாகிய எப்புரவின் நிலத்தில் உள்ள மக்பேலா எனப்பட்ட குகையில அவனை சொல்லுங்க சத்தமா, எடுத்து கவனிக்கிறீங்களா, அடக்கம் பண்ணினார். இன்னொரு தாயுடைய மகன் ஆகார் பிள்ளை இஸ்மவேல். ஆனால் அப்பா ஒரே அப்பா, இறந்த உடனே 2 பேரும் வந்து தோல் கொடுத்து, ஏன்னா அவர் அவங்க அம்மாவை ஒய்ஃபை அடக்கம் பண்ணார்.
அப்போ மனுஷன் என்ன செய்கிறாங்களோ பிள்ளைகள் பார்த்துட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா அம்மாவை அப்படி நல்லடக்கம் பண்ணார் அப்படின்னு சொல்லி இப்போ ஈசாக்கு இப்போ என்னை கல்யாணம்லாம் பண்ணி வச்சு இவ்வளோ கடமையெல்லாம் செஞ்சிட்டார், எங்கள் அப்பா எவ்வளோ கடமையை செஞ்சார், இப்போ என் கடமை நான் என்ன செய்வேன், பராமரித்தார். அவங்க வீட்டில் தானே சாப்பிட்ருக்கணும். ஏங்க கல்யாணம் பண்ணி ரெபேக்கால் தானே சமைச்சு கொடுத்துருக்கணும். அம்மா இறந்துட்டாங்க, பராமரித்து எல்லாம் செஞ்சுட்டு கனம் பண்ணி அந்த காரியம்லாம் ஈசாக்கு அவர்கள் நடக்குது. அதனால தான் ஈசாக்குக்கு நல்ல அப்பாவை விட 5 வயசு கூட்டி கொடுக்குறார். நீங்கள் அப்பா அம்மாவை கவனித்து நல்லடக்கம் பண்ணிங்கன்னா அப்பாவை விட உங்களுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பார். ஒரு ஆமேன், ஒரு அல்லேலூயா. ஆயுசு நாளே வேண்டாமா, இப்போ இறந்தா தெரியும். சரி, அடுத்த பக்கம் திருப்புவோம். ஆதியாகமம் 35 எடுங்க. 35, 28, 29. இப்போ ஈசாக்குக்கு வயசாகுது பாருங்க, இந்த தீர்க்காயுசை தராரு பாருங்க. இதெல்லாம் வசனம் மாறாது பிரதர். நீங்கள் படிக்கிற பைபிள் குறிப்பெடுக்கிற இந்த காரியம் வானமும் பூமியும் ஒளிந்து போனால் மாறாது. எழுதி வச்சுங்க தீர்க்க தரிசனமா. 35, 28, 29 சீக்கிரம். ஈசாக்கு விருத்தாப்பியமும் பார்த்தீங்களா பூரண ஆயுசு. அப்போ பெற்றோர் தந்தையை தாயை கணப்பண்ணா பூரண ஆயுசை தருவார். அன்னைக்கெல்லாம் அத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. எத்தனை வயசு வரைக்கும்? 180. அப்பாவுக்கு 175, இவருக்கு இன்னொரு 5 வருஷம் போனஸாக கொடுத்து 150 வயசு வாழும் மகனேன்னு சொல்லி ஈசாக்கு ஆண்டவர் ஆசை வச்சார். நடந்தது என்ன? அப்புறம் அவரும் பிராணன் மரித்து போய் தன் ஜனத்தோடு சேர்க்கப்பட்டான். இல்லைங்களா? அவன் குமாரராகிய ஏசா யாக்கோபு ட்வின்ஸு 2 பேரும் வந்து என்ன செஞ்சாங்க? அடக்கம் பண்ணாங்க. இதாங்க பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை. அடுத்து யாக்கோபு, வாசிக்க நேரில் காரியத்தை சொருக்கிறேன். அவர் சொல்கிறாரு, எப்பா நான் எகிப்துக்கு வந்துட்டேன், எங்கள் அப்பா ஈசாக்கு, எங்கள் தாத்தா ஆபிரகாம் அந்த கல்லறையில் தான் நீ என்ன செய்யணும், நீ அடக்கம் பண்ணணும். தயவுசெய்து நீ தூக்கிட்டு போகிறதுக்கு போர் அடித்து 4 அடித்து 4ஆகுதுன்னு சொல்லிவிட்டு நீ இந்த ஊரில் எகிப்தில் என்ன செஞ்சிடாத, என்னை அடக்கம். கல்லறை ரொம்ப முக்கியங்க. அதனால தான் எங்கே சத்தாலும் எங்கே வந்துடுறாங்க, அம்மா இருக்கிற இடத்துல அப்பா வைக்கிறாங்க. கவனிக்கிறீங்களா? ஆமாவா இல்லைங்களா? சொல்லுங்கள். எங்கள் அப்பா கல்லறையில் அம்மா வைக்கணுன்னு தான் ஆசை. கல்லறையை மாற்றிட்டாங்களே. இங்கே இருந்தால் கல்லறை இப்போ ரோடு ஆயிடுச்சு. அடுத்த கல்லறை இப்போ எங்கே போச்சு? ஒன்றுமே தெரியாத மாரி முழிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கீங்களே. இப்போ நொச்சியத்துக்கு போயிடுச்சு. அதனால் அங்கே எங்கள் தாய் என்ன செஞ்சோம்? அடக்கம் பண்ணோம். ஒருவேளை இங்கே இருந்துச்சுன்னா இந்த விமலா சிஸ்டோடைய அப்பாலாம் இங்கே தான் அடக்கம் பண்ணோம், எங்கள் அப்பாவை இங்கே தான் அடக்கம் பண்ணோம். இப்போ அதெல்லாம் ரோடு வந்ததுனால இல்லை நான் கல்லறை கட்டியிருக்கேன்னு சொல்லி கவர்மெண்ட்டில் போராட முடியுமா? கல்லறை இருந்தாலும் இப்போ எந்த அப்பார்ட்மெண்ட்டும் இடித்து தள்ளது தான். ஆனால் எப்படி சாகரங்கிறதா முக்கியம். எந்த இடத்துல அடக்கம் பண்ணுறதுங்கிற காட்டிலும் எப்படி கிறிஸ்துக்குள் இருந்து நல்லடக்கம் பண்ணுறங்கிறதா முக்கியம். அப்போ அதே மாதிரி அரசன்ட்ட பர்மிஷன் கேட்டு துக்கம் கொண்டாடி, நீங்கள் ஆதியாகமம் கடைசி அதிகாரத்தெல்லாம் படித்து பாருங்கள். அத்தனை சகோதரர்களும் இந்த யோசேப்பை வெறுத்த அத்தனை பேரும் இப்போ அப்பா இறந்த உடனே அந்த பாடி அடக்கம் பண்ண போகும்போது எல்லோரும் ஒற்றுமையாக, என்ன பயந்து தான் போகிறாங்க, ஏதாவது பண்ணிடுவாரோ, அப்பா வேறு இறந்துட்டாருன்னு. பயப்படாதீங்க, அப்பாவை பராமரித்த மாதிரி உங்களையும் பராமரிப்போம், உங்கள் பிள்ளையும் நான் என்ன செய்வேன், பாராதாமங்க தகப்பனுடைய உள்ளம். சரி, அப்படி போய் அந்த பார்வோன் நரசன்ட்ட பண்ண அனுமதியெல்லாம் கேட்டு ரெக்கமெண்ட் கடிதம்லாம் வாங்கி போய் ஆபிரகாம், சாரா, ஈசாக்கு, ரெபேக்கா, லேயால் அந்த இடத்துல பக்கத்தில் தான் கரெக்டாக யாக்கோபு வைக்கிறாங்க. இப்போ குடும்பமாக இருக்கிறாங்களா? இப்படி போகணும்னு எத்தனை பேருக்கு ஆசை? 1-2 கரை தான் உயருது. சரி, இங்கேயும் இருக்கிற மாதிரி கல்லறையிலும் என்ன செய்யணும்? சோத்திரம். இப்படிலாம் நம்ம அம்மா அப்பாவுக்கு செஞ்சாங்கன்னா நாளைக்கு நம்ம பிள்ளைங்க என்ன செய்யும்? அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்து நல்ல பழக்கத்தை என்ன செய்யும்? அப்படியே நம்மளை நல்லடக்கம் பண்ணணும். இது கடமை தானுங்களா? இப்போ யோசேப்பு என்ன பண்ணிட்டாருன்னா, அவரும் அது ஒரு காரியத்தை சொல்கிறாரு, நான் இங்கே இறந்துட்டாலும் என் எலும்பை என்ன செய்யுங்க, எடுத்துகிட்டு போங்க. அப்போ அடுத்த ஜெனரேஷன் அவருடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள்லாம் அந்த நாட்கள் இத்தனை வருஷங்கள் ஆனோன்னு அவருடைய ஜெனரேஷன் தானே மனாசே, எப்ராஹிம், அவங்க கரெக்டாக அந்த எகிப்தை விட்டு 430 வருஷம் கடக்கும்போது கரெக்டாக அந்த கல்லறையை நோண்டி யோசேப்புடி எலும்புகள், ஏன்னா எலும்பு உயிரடையும், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அதுதான் யோசேப்புடைய நம்பிக்கை. கரெக்டாக போய் அங்கே ஆபிரகாம், சாரால், ஈசாக்கு, ரெபேக்கால், லேயால், யாக்கோபு பக்கத்து அங்கே அந்த கல்லறையில், மக்பாலா கல்லறையில், வெள்ளக்கரையும் கொடுத்து வாங்கின கல்லறையில், புறம்போக்கு கல்லறை அல்ல, வெள்ளக்கரையும் கொடுத்து வாங்கின கல்லறையில்
ஜோசப் எலும்புகளை நல்லடக்கம் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? சரி, இப்போ 5 காரியத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் என்ன செய்யணும்? கீழ்ப்படிங்க, கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படிங்க. அவங்கள கோபம் மூட்டாதீர்கள். பெற்றோருக்கு செய்ய வேண்டிய காரியமும் இருக்குது. அடுத்து பெற்றோரை என்ன செய்யுங்க? எவ்வளவு அம்மான்னு சொல்ல வெக்கப்படாதீங்க. யார் எத்தனை பேர் வந்தாலும், எவ்வளோ உயர்வு வந்தாலும், நீங்கள் பெரிய கோடீஸ்வரன் லட்சாதிபதி ஆனாலும் எங்கள் அம்மா எங்கள் அப்பா அப்படின்னு உரிமையோடு சொல்லுங்கள். ஒரு அலையிலையா சொல்லாமா? நல்ல சத்தமே வரலையே. பெற்றோர்களோடு சேர்ந்தே இருங்கள். ஒருவேளை சூழ்நிலை காரணமாக, வேலையின் காரணமாக இன்னொரு ஊரில் இருந்தாலும் ஃபோன் பண்ணி விசாரிங்க, போய் பாருங்கள், மாதம் ஒரு தடவை பாருங்கள். ஒருவேளை அவங்களுக்கு பணம் இல்லைன்னா இருந்துச்சுன்னா அவங்க இருக்கட்டும், பணம் இல்லைன்னா பணத்தை மணி ஆர்டர் பண்ணுங்க. இப்போல்லாம் கூகுள் பே வந்துருச்சு, கூகுள் பே அனுப்புங்க. என்னுடைய தாய் தகப்பன் இருக்கும்போது கொஞ்சம் வருமானத்தில் இங்கிருந்து நான் மணி ஆர்டர் பண்ணுவேன். அவ்வளோ வருமானமும் எனக்கு இல்லை. பர்சனலாக வர்ற காணிக்க என் மனைவி சாட்சி. என் தாய் தகப்பன் அந்த அவங்க வேலை செய்கிறாங்க, இருந்தாலும் அந்த மணி ஆர்டரை பார்க்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நான் ஓரளவு கை கொண்டு உங்களோட என்ன செய்கிறேன்? ப்ராக்டிக்கலாக போய்த்து கொண்டு இருக்கிறேன். என்னுடைய தாய் இருக்கும்போது வருஷ கணக்கில் எங்கள் அக்காட்ட அனுப்ப எங்களுக்கு மனசு இல்லை, தங்கச்சிட்ட அனுப்ப மனசு இல்லை. என் மனைவி பக்கத்தில் இங்கே தான் இருக்கிறாங்க, நல்லா கவனிச்சாங்க. மனைவியை நான் உயர்த்தி பேசலை உங்கள் முன்னில், அவ்வளோ பராமரித்தார்கள். என்னால் என்ற நானும் பராமரித்தேன். சிஸ்டர் சாட்சி, நீங்கள் சாட்சி. கேத்தரி வந்து போடுவீங்க, உடனே பிடிங்க எறியுவாங்க. நீங்கள் சாட்சி, பக்கத்தில் இருந்தாங்க. அப்படியே யூரின் அது தனி ரூம் வச்சு அந்த செல்லத்தமிழ் நகரில் இருந்தோம். வயசான காலத்தில் அந்த மோஷன்லாம் அள்ளி செவுத்தில் எறிவாங்க. நான் அப்படியே அதெல்லாம் சகித்து அதெல்லாம் போய் அப்படியே அந்த மோஷன்லாம் அள்ளி க்ளீன் பண்ணி டெட்டாலை போட்டு நின்று அந்த ட்ரெஸ்ஸு யூரின் ட்ரெஸ்ஸெல்லாம் பக்கத்துலலாம் வீட்டாரெல்லாம் பார்ப்பாங்க, இப்படி ஆம்பளை இப்படிலாம் துவைக்கிறாரு. சிஸ்டம் ஹெல்ப் பண்ணுவாங்க, தொடப்பாங்க. அப்படி எங்கள் தாய் என்ன செஞ்சேன்? பராமரித்து அனுப்பினோம். கடைசியாக நாங்கள் புல்லாம்படிக்க அனுப்புறது நோக்கம், அவர்களும் ஒரு உரிமை பங்கு, அவர்களும் ஒரு மாமியாரை கவனிக்க வேண்டும் என்று பலமுறை யோசித்துட்டு தான் அனுப்பணுமே தவிர, என் அன்னிக்கிட்ட அனுப்பினாலும் உடனே நாங்கள் மாதம் என்னுடைய மனைவியும் போய் எங்கள் தாயை பார்த்து, எங்கள் அண்ணி செய்யலாம், அவங்களுக்கும் பணத்தை கொடுத்து தாயை இன்னும் பராமரிங்க அப்படின்னு சொல்லி அந்த கடைசி இறக்குற நேரத்தில், அப்போல்லாம் கையில் காசு இல்லை, ஜெபம் பண்ணி கைமாற்ற வாங்கிட்டு போயிட்டு வந்து அப்படி அந்த காரியம் என் தகப்பனையும் என் தாயும் நல்லடக்கம் பண்ண ஆண்டவர் உதவி செய்தார். ஒருவேளை இப்படி நீங்கள் நல்லடக்கம் பண்ணியிருக்கலாம். அப்படி செய்யுங்க, சேர்ந்தே வாழுங்க, பெற்றோரை பராமரிங்க, பெற்றோரை நல்லடக்கம் செய்யுங்க. இந்த 5 காரியத்தையும் எப்படி நீங்கள் பிள்ளைகளுக்கு 5 கடமை செய்கிறீங்களோ அதே போல் பிள்ளைகளாக நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு 5 கடமை செய்யும்போது அந்த குடும்பம் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம். சத்தமா அல்லேலூயா சொல்லாமா? அப்படி எழுந்து நிற்கலாமா? அப்படி எழுந்து நிற்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? இதெல்லாம் அடுத்த வாரம் வேறு செய்தி வந்துடும். இதெல்லாம் மனசில் வச்சு உங்கள் வாழ்நாள் இறுதி வரை இப்படி நடவுங்க. உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் ஆஸ்வதிப்பார். எழுதி வச்சுக்கோங்க. கண்ணை மூடலாமா? வலது கரத்தை உயர்த்தலாமா? எல்லோரும் வலது கரத்தை உயர்த்தலாமா? பரிசுத்த நல்ல பிதாவே, போன வாரம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய 5 கடமைகளை போதித்தீர். பெற்றோர்களாக இருந்து செய்யட்டும். இன்றைக்கு பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய இந்த 5 கடமைகளை தவறாமல் செய்து தீர்க்காயுசை பெற, ஆசீர்வாதம் பெற உதவி செய். இப்படி இவர்கள் செய்யும்போது இவர்களுடைய பிள்ளைகள் இவர்களுக்கு இந்த 5 கடமைகளை செய்ய கர்த்தர் நீர் வழிவகுப்பீராப்பா. எதை நாங்கள் விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம். நம்முடைய வசனத்துக்கு மிஞ்சி நாங்கள் யாரும் வாழ முடியாது. நம்முடைய வசனம்தான் சத்தியம். நல்லா இருக்க, குடும்ப ஆசீர்வாதமாக இருக்க, பெற்றோர் பிள்ளைகள் செய்ய வேண்டிய 5 கடமைகளை எங்களோடு பேசினீர். அதன் பிரகாரம் ஆசீர்வதியும். இப்பொழுது சரீரத்தில் சுகத்தை தாரும், பெற்றோர்களை ஆசீர்வதியும், பிள்ளையுடைய படிப்பை ஆசீர்வதியும், கடன் பிரச்சனை நீங்கட்டும், திருமணத்தை காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கட்டும். ஆண்டவரே சமாதானம் உண்டாகட்டும், பொருளாதாரத்தில் செழிப்பு உண்டாகட்டும், தேவைகளை சந்திங்க. நல்ல அந்த குடும்பம் முன்மாதிரியான குடும்பமாய், இந்த ஐபிஏ திருச்சபைக்கு வருகிற ஒவ்வொரு குடும்பமும் கேட்குற செய்தியின் பிரகாரம் ஒரு முன்மாதிரியான குடும்பமாக இருந்து சபைக்கும் சங்கத்துக்கும் தேசத்துக்கும் ஆசீர்வாதமாக குடும்பமாக இருந்து பக்தியுள்ள சந்ததியை பெற்றெடுத்து ஆண்டவர் இந்த குடும்பத்தை பார்த்தே பல குடும்பங்கள் திருச்சபைக்கு வர, இந்த குடும்பங்களை ஒரு முன்மாதிரியான குடும்பமாய் எங்கள் குடும்பத்தையும் திருச்சபைய ஒவ்வொரு குடும்பத்தையும் மாற்றுங்க. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க.
இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சத்தமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவுடைய ஐக்கியம் வந்திருக்கிற எல்லாரோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.